ஒரு பெரிய புதர் இருக்கின்றது. ஆமா, கள்ளி புதர். அந்த கள்ளி புதரை அடிக்கலாம் என்று சென்றால் ஆனா உசு உசு சத்தம் வருதா? என்னவா இருக்கும் அப்படி அந்த கல்லிக்கட்டை அடிக்கலாமா? அப்படியே சித்தவன் ஆதரிய சிவகுருவே ஆண்மொழி மேற்கொடி 61 எங்கள் 61,000 ஆதிமக்காளியே நீவாவா சில முத்துமாரி சஞ்சன தீர்த்தமாரி ஒன்று முத்துமாரி ஊரோகம் அண்டமாரி ஞாயிறு செவ்வாய் நட்புதண்டு அடல் வள்ளி வெள்ளியிலே நீ பிறந்தாய் மணி வெள்ளியிலே புதுமுகம் ஏதி அம்மா தருளே எத்தாயே தரு
இந்த கல்விக்கட்டை அழித்தவன் யார்? உடலல்ல நிலக்கே நிறுதடா சத்தினாலும் எல்லாம் தெரிகிறது, என் அங்கமெல்லாம் தெரிகிறது, என்னை சுற்றி அண்ணன் தோல் அறிவிக்கிறது. யார் யார் எனக்கு ஐயோ நானும் உள்ளத்தோடு அம்மா அருளை வாழி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடிதனில் வாழும் காமாட்சி அம்மா. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மயிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடிதனில் வாழும் காமாட்சி அம்மா.
ஆடுகின்றான் அவிலக்கு போட்டு உன்னை மனமுருகி வேண்டுகின்றான் அவிலக்கு போட்டு உன்னை மனமுருகி வேண்டுகின்றான் கொதி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்கின்றான் கொதி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்கின்றான் கொட்டி குழந்தையாக கருமாறி அகிலாடி இருப்பிடத்தை அந்த கல்விக்கு தெரிவித்தவன் இங்கே இந்த கன்னிக்காட்சி ஆண்டு வரக்கூடிய கர்த்தனாருடைய தந்தை என்னுடைய தாயாகப்பட்டவள் இருந்தாலும் நான் எனக்கு பெயரை கன்னிக்காத்திரமா இந்த கன்னிக்காட்சியில கொடுத்து அம்மா என்னுடைய தந்தையாகப்பட்டவர் அவர் செய்த திருட்டு தொழிலை நீயும் செய்ய சொன்னார். ஆகையினால் அப்படி தீய வழியில் செல்லாமல் இந்த நாட்டில் இந்த கன்னிக்காட்டை அடித்து ஒரு நாட்டு மக்களை வாழ வைக்கலாம் என்றுதான் இந்த கன்னிக்காட்டையே அடித்து நம்ம நாட்டு மக்களுக்காக. ஆனால் இந்த கன்னிக்காட்டை தெரியாது தெரியாமல் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்க.
அப்படி என்றால் உன்னுடைய சுயநலம் என்று இந்த பாமர மக்களின் பொதுவாக இருக்கின்றது. அதனால்தான் இப்பேற்பட்ட கல்விக்காற்றை அழித்தறிந்து இருக்கின்றது. ஆமா, நான் கல்விக்காற்றை அழித்தது சரி. ஆமா, உங்களை கேட்டு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது, எத்தனையோ கோவில் இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்விக்காற்றை எதற்காக கூடியுள்ளீர்களம்மா? அதே கல்விக்காத்தா எனக்காக எத்தனை ஆலயங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த கல்விக்காற்றை ஏன் நடந்த என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் உலகத்தில் விளங்கக்கூடியது கைலாயம் என்று உழைப்பார்கள். அந்த கைலாயத்திலே ஈசன், பரமேசன், பிச்சாண்டி, பிச்சுக்கு வந்திருந்தோம். உமா மகேஸ்வரி நாடு நிலவாக இருக்கக்கூடிய இந்த உமா மகேஸ்வரி ஒரு நேரத்தில் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட தர்க்கத்திலே ஒரு ஆணவம் ஒன்றும் ஆணவ பேச்சு, அகங்கள் பேச்சு, ஒரு பெண்ணாக பிறந்து இது உனக்கு தகவல் என்று என் நாடு எனக்கு தாமத்தை என்று கவன உருவத்தை விடுத்து இருக்கிறது. இந்த பாவ மக்கள் பயப்படுவடி உங்களுடைய கவன உருவத்தை அகோர விட்டு அம்மா அவர் விடுத்து விட்டு நானும் இந்த பூலோகம் வந்தது. என்னடா இது, நான் படைத்த இந்த பாரதிய பிரபஞ்சத்தை நான் இருக்க இடம் நான் பிரித்த போது அப்போது பாரதி எடுத்தலப்படுவன் என்னை கோரி கட்டும் தவம் புரிந்தார். நாம் இருப்பதற்கு இந்த வானவராயின் கோட்டை தான் சரியாக இருக்கும் என்று எண்ணி அந்த வானவராயின் கோட்டை சென்று அடைந்தேன். ஆனால் அவனோ என் இருக்கிறது அரிய பெரிய வரங்களான 7 கோடி இந்திர ஜலங்கள், மந்திர ஜலங்கள், மாயா ஜலங்கள், கூடுவிட்டு கூடுபாயும் சக்தி, மோடி வைப்பது மோடி எடுப்பது என அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொண்டு என்னையே தாட்டை கொண்டு வேட்டார்கள். அவர் பிடித்து விட்டு ஓட்டத்தோடு இந்த காலத்தை வந்தது. அப்பொழுது கிடவில் செல்வது ஒரு அழகான கள்ளிக்காட்டை கண்டு அப்போது நாம் இருப்பதற்கு இந்த கள்ளிக்காட்டல் சரியாக இருக்கு என்று எண்ணி கள்ளிக்காட்டு அம்மா அந்த கள்ளி செடியே நான் அமர்ந்தது தெரியாமல் காட்டை எரித்து விட்டாய் நீ. வானவராயனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அவன் காட்டுக்கொண்டு வேட்டி ஆடுகிறான். இந்த கள்ளிக்காட்டில் வந்து அமர்ந்துகிறான். அம்மா, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்தவரே. உங்கள் கோபம் தவணைய வேண்டுமானால் உங்களை கேட்ட உதிரபடியை தருகிறேன்ப்பா. என்னை விட்டு விடுங்கப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா, என்னை விட்டு விடுங்கப்பா. அப்படியா கள்ளிக்காட்டா? ஆமா, என்னுடைய கோபம் தரைய வேண்டும் என்றால் எனக்கான உத்திரபடி அளிக்கப்பட்டுள்ளதா? மக்களோ தாயில் கச்சிலையோ கலியுகத்தில் என்னம்மா தெய்வமானா கல்லாக மாறக்கூடாதா, என்னம்மாவி கருவறையே சேரக்கூடாதா. சின்ன கல்லாக வண்ண கல்லாக மாறக்கூடாதா,
அம்மாவே கருவறைய சேரக்கூடாதா ஓடக்கர மண்ணெடுத்து உன்னுருவம் செய்து வச்சு உரையெல்லாம் சுத்தி வந்து உன்முகத்தை பார்க்க வந்து அம்மாவே எட்டி அம்மாவே நிலவில்லாத வானம் போலே வாடுகின்றோம் இங்கே நாகளம்மா நிலவில்லாத வானம் போலே பாடுகின்றோம் இங்கே நாகளம்மா நிலவாக வந்தவழி என்னம்மாவி நிம்மதியை தந்தவழி வெள்ள வெள்ளி நிலவாக வெள்ளி வெள்ளி நிலவாக அந்த வழி என் அம்மாவி நிம்மதியை தந்த வழி ஓலைக்கர மண் எடுத்து உன்னுருவம் செய்து வச்சு ஊரையெல்லாம் சுத்தி வந்து முகத்தை பார்க்க வந்து அம்மாவி எட்டி அம்மா இப்பேற்பட்ட பாமர மக்களின் புதனத்திற்காக நான் இருக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை ஆகட்டும் தவறு செய்தவருக்கு நிச்சயம் மன்னிப்பு உண்டு. நீயோ தவறு செய்த உன்னை நான் மன்னித்தேன். அது மட்டும் கிடையாது, இருந்தாலும் இந்த உலகத்து இதுவோ அந்த நேரம் இருக்குவது சூரிய உதயத்திற்கு முன்னாக எனக்கு நீ ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும். அது மட்டும் கிடையாது, எனக்கு ஆலயம் கட்டிய பிறகு சூரிய உதயத்துக்கு முன்னாக எனக்கு அஸ்தமந்திர மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் நீ நினைப்பது போல சாதாரண கிடையாது. ஆமா, அதோ இருக்கின்றது வள்ளியமரத்தை கொண்டு வந்து என் வாயிற்பின் சிதற்கை வைத்து எனக்கு நீ மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அம்மா, நானோ ஒரு சாதாரண மாநிலம். அம்மா, ஒரே ஒரு ஆலயத்தை கட்டி ஒரே ஒரு நாளில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, நான் வன்னிய மரத்தை கொண்டு வந்து நட வேண்டுமா? அம்மா, அந்த வன்னிய மரத்துக்கு நான் எங்கே அம்மா செல்வேன்? கல்விக்கத்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதற்கான மார்க்கத்தை நானே உரைக்கின்றேன். அது தெரிகிறதே வடதிசை. அந்த வடதிசையிலே அந்த வானவரின் கோட்டை இருக்கின்றது. அப்படியா? அந்த வானவரின் கோட்டையிலே அப்பேற்பட்ட வன்னிய மரம் இருக்கின்றது. அதை நீ கொண்டு வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, அவன் யார் எப்பேற்பட்டவன்? 7 கோடி இந்திரஜாலங்கள் மந்திரஜாலங்கள் பெற்றவன். அவனுடைய மனைவி இருக்கின்றதே வீரவல்லி. அவளோ தூணியை வைப்பதிலும் எடுப்பதிலும் கை சேர்ந்த காரி. ஆமா, அவளை மிஞ்சிய இப்பேற்பட்ட உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமா, அது மட்டும் கிடையாது. என்னம்மா, அவர்கள் இருவருக்கும் ஒரே புதவி, தவ புதவி. அவருடைய பெயர் தான் அருணாட்சி. நீ அந்த வன்னிய மரத்தை எடுக்க வேண்டும். அம்மா,
நீங்கள் உரைத்த பிரகாரமே வானவராயன் கோட்டைக்கு சென்று அவர்கள் அனுமதியோடு அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து நான் கும்பாபிஷேகம் செய்யணும்மா. நான் செல்லும் சமயத்தில் எனக்கு ஏதாவது ஆபத்து ஒன்று நேர்ந்தால் அம்மா என்ற ஒரு நீங்கள் தான் வந்து காப்பாற்றாது. சாதாரண வானவராயன் கோட்டை, அந்த வானவராயன் கோட்டைக்கோ 7 வாயிற்படிகள் இருக்கின்றது. அந்த 7 வாயிற்படிகளே வீர ஐயனரப்பன், வீர ஆஞ்சநேயரன் 7 காவல்கள் இருக்கிறது. அதை கடந்து நீ வன்னிய மரத்தை எடுக்க வேண்டும். அம்மா அவர்களை தாண்டிதான் சென்று நான் இருக்க வேண்டுமா? ஆமா அம்மா, முடியும் அம்மா. எங்களுக்கு பிறகாக இருக்கிறேன் அம்மா, அது மட்டும் கிடையாது. இதில் இருக்கின்றதே 16 அஸ்த புதங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த வீர வாளையம், இந்த வீர ஜாட்டியம் உனக்கு நான் பரிசாக அளிக்கின்றேன். இதனை துணை கொண்டு நீ அந்த வன்னி மரத்தில் எளிதாக உனக்கு ஆபத்து நேரத்திலே சமயத்திலே அம்மா என்று ஓட்டட்டம் ஓடுந்து உன்னை நான் காக்கின்றேன். செல்ல வேண்டும். சென்று அவன் அனுமதியோடு நான் வன்னிய மரத்தை கொண்டு வர வேண்டும். சரி, அப்படியே